இதில் நிறைவாக ஒரு கேள்வி சார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த வாக்கு வங்கி என்பது பெரிய அளவில் அது குறைந்து கொண்டே தான் இருக்கிறது, பெரிய அளவில் அந்த வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுகிறது. நீங்கள் வந்து கட்சியில் பார்க்குறீங்க, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அதற்கான ஒரு பாரம்பரிய வாக்கு வங்கி செல்வாக்கு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இப்போதும் அந்த காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு வங்கி அதே நிலையில் இருக்கிறதா, அது சரிவுடன் தான் இருக்கிறதா அல்லது அதிகரித்திருக்கிறதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? இல்லை வாக்கு வங்கிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து வித்தியாசப்படும், மாறுபடும் அந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்து. இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ 89 தேர்தல் 89 தேர்தலில் திரு மூப்பனார்களுடைய தலைமையில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கணும்னு ஓட்டு கேட்டு போகிறாங்க. அதிமுக 2 ஜானகம்மா ஜெயலலிதா அணியில் பிளவுட்டு இருந்தது. கலைஞர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போது அதிமுக ஜே அணி ஜெயலலிதா 26 வெற்றி பெற்று அவங்க எதிர்கட்சி தலைவர், நான் பிரதான எதிர்கட்சியுடைய துணைத் தலைவர், மூப்பனார் காங்கிரஸுக்கு தலைவர், குமரி அனந்தன் துணைத் தலைவர். இப்படி அவங்களும் ஆனால் அவங்களும் 26 எம்எல்ஏ தான் 2 பேரும் வந்தோம். ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மூப்பனார் வாங்கினது 46 லட்சம், ஜெயலலிதா வாங்கினது 50 லட்சம், 4 லட்சம் தான் வித்தியாசம். ஏறக்குறைய 20% ஓட்டு 21% ஓட்டு அதிமுக, 20% காங்கிரஸ் வாங்கினது தனியாக நிற்கிற போது. இப்போ அதுக்கடுத்து 2 வருஷத்தில் 89 போய் 2 வருஷத்தில் 5 வருஷத்தில் இருக்க வேண்டிய திமுக ஆட்சி 2 வருஷத்துலேயே கலைக்கப்பட்டுறது. கலைக்கப்பட்டு தேர்தல் வருது. ஆட்சியில் இருந்த திமுகவே கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார் 91. அதுக்கு காரணம் அந்த கட்சி அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நடந்தது, காங்கிரஸ் கூட்டணி, இதெல்லாம் ராஜீவ்காந்தி படுகொலை, இதெல்லாம் ஒரு பெரிய அலை மாதிரி அடிச்சு மாபெரும் வெற்றி ஜெயலலிதாவை கொடுத்தது. அவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன். அதனால காங்கிரஸ் தனியாக அதுக்கு மாதிரி 77 காங்கிரஸ் தனியாக நின்றுருக்கு. அப்போ 89 நான் உதாரணத்துக்கு 91 ஜெயலலிதாவோட கூட்டணி இப்போ மூப்பனார் தோத்த உடனே அப்படியே விட்டுட்டு 2 வருஷம் கழிச்சு ஆட்சி கலைஞ்ச பிறகு காங்கிரஸ் தனியாக போய் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒருவேளை தனித்தனியாக நின்றுட்டு இருந்தா ஒரு முக்கோணமாக திமுகவுக்கும் கூட வந்திருக்கும். ராஜீவ்காந்தி சாகாமல் இருந்திருந்தாருன்னா திமுக ஒன்று வந்திருக்காது, அதுவும் ஆட்சி கூட வந்திருக்கலாம், இல்லை 70-80 சீட்டு கூட வந்திருக்கலாம். ராஜீவ்காந்தி மரணத்தினால தான் அந்த 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 பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி இருந்தது சொல்கிறேன். இந்த ஆமாம், அதனால் அந்த 2 வருஷத்தில் அந்த 2 வருஷத்தில் காங்கிரஸ் தனியாக போனால் மூப்பனார் கூட திருப்பி சிஎம் கூட வந்திருக்கலாம். அப்படி போகலை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி தேர்தலுக்கு தேர்தல் காங்கிரஸை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன மாதிரி அப்பப்போ கூட்டணி போட்டு வர்ற போது அந்த கூட்டணியில் என்ன வாங்க முடியுமோ, என்ன சதவீதம் வருமோ அவ்வளோதான் வர முடியும். 25 போட்டால் 5% தான் வரும். 214 போட்டிங்கன்னா 20% வரும். இதுவே 4-5 கட்சியை சேர்ந்துட்டு கூட்டணி ஆனீங்கன்னா இன்னும் கூட வரலாம். ஸோ காங்கிரஸுக்குன்னு ஒரு செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் இப்போ பிஜேபி கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல பிஜேபி இருக்காது, கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்காது, ஈவன் எஸ்சி மக்கள்கிட்ட கூட பிஜேபி இருக்காது. ஆனால் காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ ராகுல் காந்தி அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ராஜீவ்காந்தி படுகொலை இங்கே நடந்த பிறகு ஒரு சிம்பதி காங்கிரஸ் மேலே இருக்குது. இப்போ ராகுல் காந்தி மேலே மக்களுக்கு ஒரு பிரியமும் இருக்குது. வந்தார்னா லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்களே. ஆனால் அது ஓட்டாக மாற்றணும், ஓட்டாக வரணும்னா அந்த வகையில் காங்கிரஸ் முன்னெடுத்து போகிறது இல்லையே. தனியாக ஒரு கூட்டணி அமைச்சோ அந்த மாதிரி கடந்த காலங்களில் தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஒரு 10-20 நாள் இருக்கும்போது அதை பற்றி யோசிக்க முடியாது. அது சரியான முறையான அமைப்புகளை ஏற்படுத்தி முறையான வகையில் நிர்வாகிகள் போட்டு கட்சியை நடத்தினா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. நீங்கள் கேட்கவே இல்லைன்னா மக்கள் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க? ஏசுனார் கூட கேளுங்கள் தரப்படும் தானே சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் தானே சொன்னார். கேட்காமலே எப்படி கிடைக்கும்? தட்டுறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. அப்புறம் எப்படி உங்களை கொண்டு ஆட்சியில் முதலமைச்சராக உட்கார வைக்கிறது, அப்புறம் பர்சன்டேஜ் 20% ஆக்குறது கேட்டால் தானே மக்கள் கொடுப்பாங்க. கேட்கறதே இல்லையே. ஓகே சார், நன்றி சார்.